இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கி சூட்டால் காயமடைந்தவர்களை தமிழ்நாடு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுச்சேரியின் காரைக்கால் மீனவர்கள் உட்பட நாகப்பட்டினம், மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த 13 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்தனர். இதில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தமிழ் காலில் குண்டடிப்பட்டும், நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த பாபு லேசான காயங்களுடனும் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த பகுதியை இலங்கை கடற்படையை சார்ந்தவர்கள் அந்த நமது சார்ந்த காரைக்காலை சார்ந்த படகை பறிமுதல் செய்கிற பொழுது துப்பாக்கி சூடு நடந்ததாக தகவல் எழுந்திருக்கிறது. அதில் இருவருக்கு காயம் ஏற்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது. செந்தமிழன் கொஞ்சம் அதிகமாக காயப்பட்டிருக்கிறது. வடிவேல் பாபு என்பவருக்கு கொஞ்சம் சிறிய காயம் ஏற்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த இருவரும் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிக வருத்தத்துடன் மிகுந்த ஆழ்ந்த கவலையோடு இருக்கிறார்கள். அவருடைய புதுச்சேரி அரசு அவருடைய உடனடியாக மீட்டு நமது நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்துக்